ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பிளாக்ஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு இருந்தீங்க. ஏசி பிளாக்ஸில் வந்து வீடு கட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாலாம் இருக்காதுப்பா. சும்மா உளியை வச்சு டொக்கு 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 டொக்குன்னு குத்தினாவே அது வஞ்சி போயிடும். அப்புறம் திருடர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ரைட்டு. சரி, எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் வாலுக்கு யூஸ் பண்ணலாம். மேலே பல மாடி ஏற்றுறீங்க, பல அடுக்கு மாடி ஏற்றுறீங்க, பில்டிங்கோட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணலாம். பின் குறிப்பு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான், பில்லர் போட்டு வீடு கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இன்னர் வாலுக்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் பில்லர் இல்லாமல் ஏசி பிளாக்ஸை மட்டும் வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே ரூஃப் போடலான்னு நினச்சிங்கன்னா அது தாங்காது. அப்புறம் அதை கட்டும் போதும் பூசும் போதும் பார்த்தீங்கன்னா நார்மல் கலவையை யூஸ் பண்ணி கட்டவும் பூசவும் கூடாது. கட்டுறதுக்கு வந்து தின்பெட் மார்ட்டர்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி தான் கட்டணும். பூசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமிக்ஸ் பிளாஸ்டர்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி தான் பூசணும். பின் குறிப்பு என்னென்னா, நீங்கள் இன்னர் சைடு ஒரு வால் கட்டுறீங்க, ஒரு ஃபோட்டோ மாட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆணி அடிச்சிங்கன்னா அது அவ்வளோ கிரிப்பாலாம் இருக்காது. 10 அடி ரூஃபில் வந்து ஸ்லாப் வெளியே நீட்டுவாங்க, அந்த இடத்துல கைப்பிடி கட்டுறதுக்கு நார்மல் கல்லெல்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஏசி பிளாக்ஸை வந்து யூஸ் பண்ணி வீடு கட்டினீங்கன்னா அந்த ஸ்லாப் வந்து ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கும். ரொம்ப லோடு கொடுத்தோம்னா ஸ்லாப் தொங்கிரும், அப்புறம் தொங்கிருச்சின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிக்கு வந்து அந்த ஏசி பிளாக்ஸை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதா எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டம்பா, என்ன குத்தம் சொல்லாதீங்கோ.